I welcome you to learn English. Verbal question பற்றி பார்க்க போகிறோம். Are you watching? நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதுக்கு பதில் ஆம் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன், இல்லை நான் கவனித்துக் கொண்டிருக்கவில்லை. இந்த ஆன்சரை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி சொல்லி பார்க்கணும். தென் அடிஷ்னலாக ஒரு கொஸ்டின் வாட் அப்படின்னு WH டைப்பில் ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். நீங்கள் என்ன கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆர் யூ வாட்சிங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பேன். அது நீங்கள் எஸ்ஸில் ஒரு ஆன்சர், நோவில் ஒரு ஆன்சர், தென் WH டைப்பில் ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். நான் ஒரு வேர்பல் கொஸ்டின் கொடுத்துட்டேன். இஸ் ஹீ ஸ்பீக்கிங்? அவர் பேசி கொண்டிருக்கிறாரா? நீங்கள் ஆம் அப்படின்னு ஒரு பதில் சொல்லணும். ஆம் அவர் பேசி கொண்டிருக்கிறார், இல்லை அவர் பேசி கொண்டிருக்கவில்லை. தென் ஒரு WH டைப் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். அவர் என்ன பேசி கொண்டிருக்கிறார்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஆன்சர்ஸ் சொல்ல முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஸ் ஹீ ஸ்பீக்கிங்? அவர் பேசி கொண்டிருக்கிறாரா? எஸ், he is speaking. ஆம், அவர் பேசி கொண்டிருக்கிறார். நோ, he is not speaking. இல்லை, அவர் பேசி கொண்டிருக்கவில்லை. ஸோ எஸ்ஸில் ஒரு ஆன்சர், நோவில் ஒரு ஆன்சர். வேர்பல் கொஸ்டின் அப்படின்னாலே எஸ்ஸில் தான் ஆரம்பிக்கணும் அந்த ஆன்சர், இல்லைன்னா நோவில் தான் ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒன்றில் ஆரம்பிக்கணும். ஓகே, அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் அப்படின்னு பேர் இருக்குது வேர்பல் கொஸ்டின்ஸ்க்கு. தென் WH டைப் கொஸ்டின், வாட் இஸ் ஹீ ஸ்பீக்கிங்? அவர் என்ன பேசி கொண்டிருக்கிறார்? வில் யூ ஈட்? நீங்கள் சாப்பிடுவீர்களா? வில் யூ ஈட்? ஆம், நாங்கள் சாப்பிடுவோம் ஒரு ஆன்சர், இல்லை நாங்கள் சாப்பிட மாட்டோம் இன்னொரு ஆன்சர். இன்னொரு கொஸ்டின் WH டைப் கொஸ்டின், நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வில் யூ ஈட்? நீங்கள் சாப்பிடுவீர்களா? எஸ், வி வில் ஈட். ஆம், நாங்கள் சாப்பிடுவோம். நோ, வி வில் நாட் ஈட். இல்லை, நாங்கள் சாப்பிட மாட்டோம். வாட் வில் யூ ஈட்? நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள்? ஓகே, இந்த வில் யூ அப்படிங்கிறது வி வில் அப்படின்னு வருது ஆன்சரில். இஸ் திஸ் கரெக்ட்? இது சரியா? ஆம், இது சரி. இல்லை, இது சரியில்லை. ஒரு WH டைப் கொஸ்டின், எது சரி? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஈஸியாக இருக்கும் இந்த ரீப்ளேஸ் பண்ணுறது. இஸ் திஸ் கரெக்ட் அப்படிங்கிற அந்த கொஸ்டினில் இஸ் திஸ் அப்படிங்கிற அந்த 2 வேர்ட்ஸ் ரீப்ளேஸ் ஆகிடுது, திஸ் இஸ் அப்படின்னு மாறிடுது. ஸோ அது ஒரு ஆன்சர், அசர்டிவ் சென்டென்ஸாக மாறிடுது. எஸ், திஸ் இஸ் கரெக்ட். ஆம், இது சரி. நோ, திஸ் இஸ் நாட் கரெக்ட். இல்லை, இது சரியில்லை. வாட் இஸ் கரெக்ட்? எது சரி? WH டைப் கொஸ்டின். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பார்த்து நீங்கள் அந்த மாடல் சென்டென்சஸ் மாதிரி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸையும் பாருங்கள். ஆர் யூ ரைட்டிங்? நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்களா? ஆம், நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். இல்லை, நாங்கள் எழுதி கொண்டிருக்கவில்லை. நீங்கள் என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர்பல் கொஸ்டின்ஸ், அதாவது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ். ஆன்சர்ஸ் கண்டிப்பாக எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லைன்னா நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். இந்த ரூலை மறக்கவே கூடாது. WH டைப் கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேட்டிவாக ஆன்சர்ஸ் இருக்கலாம். அதுக்கு வந்து எஸ், நோ தேவையில்லை. ஆர் யூ ரைட்டிங்? நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்களா? எஸ், வி ஆர் ரைட்டிங். ஆம், நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். நோ, வி ஆர் நாட் ரைட்டிங். இல்லை, நாங்கள் எழுதி கொண்டிருக்கவில்லை. வாட் ஆர் யூ ரைட்டிங்? நீங்கள் என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? டு யூ நோ? உங்களுக்கு தெரியுமா? ஆம், எனக்கு தெரியும். இல்லை, எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பி வேர்ப்ஸில் வந்துச்சு. இந்த கொஸ்டின் டூ வேர்ப்ஸில் இருக்குது. அதாவது டூ யூ நோ, டூ, டிட், டஸ் இந்த 3 வேர்ட்ஸ்லையும் ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸுக்கு சின்ன சேஞ்ச் இருக்கும் ஆன்சரில்.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? ஆம், எனக்கு தெரியும். எஸ், ஐ நோ. டூ அப்படிங்கிற வார்த்தை தேவையில்லை. எஸ், ஐ டூ நோ அப்படின்னு சொல்லலாம், அதுவும் கரெக்டு தான். அதுக்கு பதிலாக எஸ், ஐ நோ அதுவே போதும். நோ, ஐ டு நாட் நோ, இல்லை எனக்கு தெரியாது. நோ, ஐ டு நாட் நோ. எஸ், ஐ நோ. நோ, ஐ டு நாட் நோ. உங்களுக்கு என்ன தெரியும்? வாட் டு யூ நோ? ஸோ இந்த டூ வந்துச்சுன்னா, டூ, டிட், டஸ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஆன்சர்ஸ், அதாவது எஸ்ஸில் ஆரம்பிக்கிற ஆன்சர்ஸ்க்கு அந்த டூ, டஸ் கொண்டு வர தேவையில்லை. டூ அப்படிங்கிற வார்த்தை பன்மை, ப்ளூரலுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி டஸ் அப்படிங்கிற வார்த்தை சிங்குலருக்கு யூஸ் ஆகும். ஸோ இங்கே ஹீ அப்படின்னு வந்திருக்கு, அவர். டஸ் ஹீ ஸ்பீக், டூ ஹீ ஸ்பீக் அப்படின்னு வராது, கிராமட்டிக்கலி ராங். டஸ் ஹீ ஸ்பீக், அவர் பேசுவாரா? இதுக்கு ஆன்சர் யோசிங்க, வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டஸ் ஹீ ஸ்பீக், அவர் பேசுவாரா? எஸ், ஹீ ஸ்பீக்ஸ். இந்த இடத்துல நீங்கள் ஒன்று கவனிக்கணும், டஸ் வர்றதுனால அது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, சிங்குலர் வந்துச்சுன்னா டஸ் வரும். அந்த டஸ் அப்படிங்கிறத இந்த ஆன்சரில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். எஸ், ஹீ ஸ்பீக்ஸ். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வர்ற முக்கியமான ரூல். ஹீ, ஷீ, இட் சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். எஸ், ஹீ ஸ்பீக்ஸ். நோ, ஹீ டஸ் நாட் ஸ்பீக். வாட் டஸ் ஹீ ஸ்பீக், அவர் என்ன பேசுவார்? வாட் டஸ் ஹீ ஸ்பீக். டூ யூஸ் பண்ணியாச்சு, டூ பன்மைக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி டஸ் பார்த்தாச்சு, டஸ் வந்து சிங்குலருக்கு யூஸ் ஆகும். இந்த டூவோட பாஸ்டன்ஸ் டிட், டஸ்ஸோட பாஸ்டன்ஸ் டிட். இப்போ இந்த டிட்டில் ஒரு கொஸ்டின், டிட் ஹீ டேக், அவர் எடுத்தாரா? ஆம், அவர் எடுத்தார். இல்லை, அவர் எடுக்கவில்லை. அவர் என்ன எடுத்தார்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் யோசிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டிட் ஹீ டேக், அவர் எடுத்தாரா? இந்த கொஸ்டின் பாஸ்டன்ஸில் இருக்குது. அதுக்கு ஆன்சர் பாருங்கள், எஸ், ஹீ டுக். அந்த டிட் வந்து இந்த டிட், டேக் அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தைகள் டுக் அப்படின்னு மாறிடுது, பாஸ்ட் ஃபார்மாக மாறிடுது. டேக்கோட பாஸ்டன்ஸ் டுக். எஸ், ஹீ டுக். ஆம், அவர் எடுத்தார். நோ, ஹீ டிட் நாட் டேக். இந்த இடத்துல டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்பு வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது பாருங்கள், தட் இஸ் எ ரூல். ஓகே, ஹீ டிட் நாட் டேக், இல்லை, அவர் எடுக்கவில்லை. வாட் டிட் ஹீ டேக், அவர் என்ன எடுத்தார்? எஸ், ஹீ டுக். நோ, ஹீ டிட் நாட் டேக். வாட் டிட் ஹீ டேக். வேர்பல் கொஸ்டின்ஸ்க்கு எப்படி எஸ்ஸில் ஒரு ஆன்சர், நோவில் ஒரு ஆன்சர் சொல்கிறதுன்னு பார்த்தோம். தென் WH டைப்பில் வாட் அப்படிங்கிற வேர்டில் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிங்க. இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஷுவராக டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and thanks for your valuable comments.